கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா ஃபைலையும் ஓப்பன் பண்ணி தெளிவாக படிச்சிடு. உனக்கே எல்லாம் புரியும். சரிங்க சார். நீ வேலையை பாரு. அந்த சத்தம் அடிக்கடி கேட்கும், நீ அதை கண்டுக்காத. நீ உன் வேலையை மாத்திரம் பாரு. சரிங்க சார். ஓகே ஓகே சார். என்ன மேடம், இப்பவே கண்ணை கட்டுதா? மேடம், வேலையில சேர்ந்த மாதிரி இருக்காதே, மிலிட்டரியில சேர்ந்த மாதிரி இருக்குமே. யார் நீங்க? உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான். இந்த வீட்டு செக்யூரிட்டி, டிரைவர் எல்லாமே நான் தான். என் பேரு கோபால். ஐயோ, எப்படிங்க நீங்க சமாளிக்கிறீங்க? என்ன பண்றது, எல்லாம் பழகிடுச்சுமா. வேலைக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. நீங்க 18வது ஆளு. அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி 17 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இவர்கிட்ட வேலை செஞ்செல்லாம் நல்ல பேர் வாங்க முடியாது. ஏன்னா அவர் குணம் அப்படி, கடிச்சு கொதறி துரத்தி விட்டுருவாரு. சரி, மாடியில என்ன சத்தம்? இவர் மேல போனதுக்கு அப்புறம் சத்தத்தையே காணுமே. அவர்கிட்டயே கேளுங்க. பயமா இருக்கு சார். இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. இந்த வீட்டுல இவருக்கு பயப்படாத ஒரே ஆளு அவங்க அப்பா தான். அப்படியா? ஏன்னா அவர் செத்து போயிட்டாரு. டேய் கோபால், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெட் அவுட். வெட்டியா பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிருக்கல. ஒழுங்கா வேலையை பாரு. ஓகே சார். ஓகே. இடியட். கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? 18,000 ரூபாய் சம்பளத்துக்காக என்னெல்லாம் காரியம் பண்ண வேண்டியிருக்கு. மாசத்துல ஒரே ஒரு நாள், அதுவும் சம்பள நாளா இருக்கணும். மொத்தம் 12 மாசத்துக்கு 12 நாள். இப்படி இருந்தா இந்த உலகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. வாங்க சொரூபன், உட்காருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்க தான் அந்த சாக்லேட் கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர்ஸ், மிஸ்டர் சுரேஷ் அண்ட் ராஜேஷ். ஹலோ சார். இவர் தான் எங்க லீகல் கன்சல்டன்ட் மிஸ்டர் சொரூபன். சொல்லுங்க சார். ஏற்கனவே நாங்க இதை பத்தி மகா மேடத்திட்ட பேசிட்டோம். எங்களோட மகா கன்ஃபெக்ஷனரி பிசினஸ் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு மார்க்கெட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பிசினஸ்ல போட்டின்னு பார்த்தா இவங்க கம்பெனிக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி எங்களோடது தான். சார், உங்ககிட்ட ஃப்ராங்கா ஒரு விஷயம் சொல்றேன். கடந்த 10 வருஷமா எங்க கம்பெனிக்கும் மகா கம்பெனிக்கும் தான் பிசினஸ்ல கடுமையான போட்டி. ஆனாலும் இந்த 10 வருஷத்துல எங்களால மகா கம்பெனியை பீட் பண்ண முடியல. சார், மகா கம்பெனி ஏலத்துல போகுதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். ஒரு கம்பெனி நஷ்டத்துல வந்து ஏலத்துல போகுதுன்னா எவ்வளவு பெரிய அவமானம்னு எங்களுக்கு தெரியும் சார். அதனால முடிஞ்சா நாங்க இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கலான் இருக்கோம் சார். அப்கோர்ஸ் இதுல எங்க சுயநலமும் இருக்கு. அதனால மகா கம்பெனியை வாங்கிட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு போட்டின்னு யாருமே இருக்க முடியாது சார். நாங்க ப்ரொபோசல் வச்சோம். மகா மேடத்துக்கு அதுல எந்த விதமான ஆக்ஷேபனையும் இல்ல. எங்களோட ப்ரொபோசல் அவங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. எதுக்கும் உங்ககிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக தான் மேடம் காத்துக்கிட்டு இருக்காங்க. சொரூபன், அவங்க ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, எனக்கு அது ஓகே. எவ்வளவு சொல்றாங்க? அவருக்கு அந்த டீடைல்ஸ் காட்டுங்க. இந்தாங்க சார். இதுல சார் இந்த ஃபைல்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. மகா மேடம் பேங்க் எவ்வளவு பணம் கட்டணும், அவங்க லேபர்ஸ்க்கு எவ்வளவு பாக்கி வச்சிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல வச்சிருக்கோம். ஆமா, பார்த்தேன். இதோட சேர்த்து மகா மேடத்துக்கு 2 கோடி கொடுக்கறதாவும் ப்ரொபோசல்ல இருக்கு. இனிமே நீங்க தான் சார் சொல்லணும். முதல்ல மகா அவங்க ஒப்பீனியனை சொல்லட்டுமே. சொரூபன், இந்த பிரச்சனையை நான் ஓவரா இழுத்து நேரம் கடத்த விரும்பல. என் முடிவு ரொம்ப தெளிவானது. இவங்க கிட்ட என் கம்பெனியை ஒப்படைக்க இவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். பணம் கரெக்டா செட்டில் ஆனா நான் சைன் பண்றேன்.
நீங்கள் என்னைக்கு சார் இந்த ப்ரப்போசலை கொடுத்தீங்க? இன்னைக்கு தான் சார். என்ன சார் இது, உடனே பதில் கேட்டால் எப்படி? எங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த டிசிஷன் பற்றி நாங்கள் பேசி முடிவு எடுக்கணும் சார். இதுல பேச என்ன சார் இருக்குது? இண்டஸ்ட்ரியில இப்ப நஷ்டத்துல ஓடுற கம்பெனிக்கு இதை விட பெஸ்ட் ஆஃபர் யார் சார் தருவாங்க? அப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி தரீங்க? அது வந்து சுரேஷ் இஸ் ரைட். இன்னைக்கே கொடுத்து இன்னைக்கே பதில் எதிர்பார்க்கறது தப்பு. நாம ஒரு வாரம் டைம் கொடுப்போமே. இதை பாருங்க, ஒரு வாரங்கிறதெல்லாம் டூ மச். இந்த ஆஃபர் வந்து 3 நாளைக்கு ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ஒத்துக்கிறதோ ஒத்துக்காததோ அது உங்களோட விருப்பம். வெதர் டேக் இட் ஆர் லிவ் இட். ஓகே சார். சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை விட ஒரு நல்ல ஆஃபர் இருக்க முடியாது. இது பெஸ்ட் ஆஃபர். ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? மகா பிசினஸ் தடுமாறுற குதிரை, மூழ்கிட்டு இருக்க கப்பல். இதை விட்டா ரொம்ப நஷ்டப்படுவீங்க. அவ்வளோதான். நாங்கள் வரோம் மேடம். வாங்க. என்ன மகா இதெல்லாம்? வேற என்ன, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே கம்பெனியை விற்கிறேன்னு. அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனியை உங்கள் முன்னாடியே யாரோ ஒருத்தர் தடுமாறுற குதிரை மூழ்கிற கப்பல்னு இப்படி கேவலமாக பேசிட்டு போகிறான். நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. சொருபன், அதுதானே உண்மை. உண்மையை சொன்னா ஏன் கோவப்படணும்? எதுக்காக ஆத்திரப்படணும்? சரி, இப்போ உங்கள் முடிவு தான் என்ன? அவங்க சொன்னது தான் ரொம்ப கரெக்ட். அவங்க கொடுத்துருக்கிறது பெஸ்ட் ஆஃபர். இதை விட பெஸ்ட் ஆஃபரை நம்ம எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம். சரி, இவங்களோட ஆஃபரை நம்ம ஒத்துக்கலன்னா? அது தற்கொலைக்கு சமம். இந்த வீடாவது எனக்கு இருக்குதுன்னு நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கம்பெனி நஷ்டத்தையும் தாங்காம எல்லா சொத்தையும் இழந்து இதே வீட்டில் நான் தூக்கில் தொங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. ஜெயந்தி, இந்த பெல்ட் 5 மாதம் வரைக்கும், இது 8 மாதம் வரைக்கும், இது பிரசவம் வரைக்கும். இதுதான் நான் பெத்தெடுக்கிற குழந்தையாங்க. இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற? இந்த துக்கம், கஷ்டம், ஏமாற்றம்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போகிறோம். அந்த சந்தோஷத்தில் இந்த துக்கம் மறைஞ்சிருமா? முதல்ல இதை கட்டிக்கோ. அடியாத்தி, வந்துட்டீங்களா? நீங்க சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வயிறு நல்லா பூசண மாதிரி தெரியுது. உங்க முகத்திலயும் ஒரு பளபளப்பு தெரியுது. இருங்க, வயிற்று தொட்டு பாக்குறேன். அப்படியெல்லாம் தொட்டு பார்க்க கூடாது. டாக்டர் சொன்னாங்களா ஐயா? இல்லை, நான் சொல்கிறேன். இப்போதான் உண்டாயிருக்கா? இப்படியெல்லாம் தொட்டு பார்த்தா கந்தரிச்சிட்டு பட்டுறோம்ல. ஐயா, இது 15 பிரசவத்துக்கு உதவி பண்ண கை. தொட்டா தப்பு வராது. வேணான்னு சொல்கிறேன்ல.
நீங்கள் வேலை பார்க்கணுமா வேணாமா? பாக்கணையா? போ. ஐயோ, இவ என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாளோ? இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் நான் வேலையெல்லாம் விட்டு உன் கூடயே உட்காந்துருக்கேன். எதுவும் வந்தாலும் சமாளிப்போம். ம். வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். இவன மாதிரி ஒரு அயோக்கியம் கொடுக்கற சாப்பாட்டு நான் சாப்பிடுறதை விட செத்து போறதே மேலு. நீ இதை கொண்டு போயிடு. இருமா இரு. ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற? நீ சாப்பிடலனா அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை. நீ தான் வீணா பட்னி கிடந்து சாக போற. நான் செத்தே போயிடுறேன். அப்ப நீ இங்கிருந்து தப்பிச்சு போய் வாழணுன்ற ஆசையே இல்லையா? தப்பிச்சு போய் இனிமே நான் எப்படி வாழ போறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? அந்த படுபாவியால அநியாயமா என் காதல நான் பறி கொடுத்துட்டேன். என்ன நடக்குதுன்னு தெரியாம என் தங்கச்சி கழுத்துலயே என் காதல என்ன தாலி கட்ட வச்சுட்டேன். இனிமே இனிமே எனக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்கு? நான் இனிமே அங்க போக முடியுமா? நான் போனா என் தங்கச்சி நிம்மதியா வாழ முடியாது. என்ன பார்த்தா என் செல்வாவும் சந்தோஷமா வாழ மாட்டாரு. நான் இப்படி இருந்து சாகிறதுதான் சரி. தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க. அவன்கிட்ட தயவு செஞ்சு என்ன கொன்னுட சொல்லுங்க. நீங்க 2 பேரும் பேசினத நானும் கேட்டேன். எப்பயோ நடந்த காரியத்துக்கு அவன் காத்திருந்து இப்ப பழி வாங்குறான். என்ன பழி வாங்கினா பரவாயில்ல. என் மாமாவை எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? கல்யாணத்துக்கு வந்த அப்பாவிகளை கொல்ல எதுக்கு குண்டு வைக்கணும்? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சுக்கோமா. அந்த தலையெழுத்து என் கையில இருந்தது. அநியாயமா அதை என் தங்கச்சிக்கு தாரவாத்து கொடுத்துட்ட. இப்ப அவளும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இல்ல, யாருமே இல்ல. இப்படியே நீ புலம்பிட்டு இருந்தினா இந்த பிரச்சனைக்கு விடிவே கிடையாது. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் உன்னை காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்டேன். சந்தர்ப்பம் வரட்டும், உன்னை காப்பாத்தி நானே அனுப்பி வைக்கிறேன். தப்பிச்சு போயிடு. ஆனா அது வரைக்கும் சோத்தை தின்னுட்டு உயிரோட இரு. அப்புறம் உன் இஷ்டம். ஹலோ, யாரு? கௌசல்யாவா? ஜெயந்தி அம்மாங்களா? ஆமாம்மா, உன்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என் பொண்ணு இங்க வந்தப்போ நான் வாங்கினம்மா. ஜெயந்தி எப்படி இருக்கா? நல்லாவே இருக்காங்கம்மா. வயிறு நல்லா பூசனாப்புல வந்திருக்கு. ஆ, நான் தான் சமைச்சு போடுறேன், அதனால கொஞ்சம் குண்டான மாதிரியே இருக்காங்க. வாந்தி ஏதாவது எடுக்கலாமா? அந்த அளவுக்கு என் சமையல் மோசம் இல்லம்மா. நான் கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன். அட, நான் அதை கேட்கலம்மா. மசக்க வாந்தி எடுக்கிறாளான்னு கேட்டேன். தெரியலங்களே. நான் மாசமா இருந்தப்ப வாந்தி எடுக்கிற சத்தத்துல என் மாமியாரு செங்கல்பட்டுல இருந்து ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க எங்க வாந்தி எடுக்கிறாங்க? மருந்து ஏதாவது சாப்பிடுவாங்க போல இருக்கு. என்னம்மா சொல்ற? எதுக்கு மருந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா கௌசல்யா? யார் ஃபோனில்? அவங்க அம்மா. நாங்கள் இல்லாத நேரத்தில் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. போகல. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கா மாப்ள. ஏன் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுறீங்க? அது உங்க போன்ல நாட் ரீச்சபிள் ஆர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த வயசுல போய் பேசுறது உங்களுக்கு நல்லா இல்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க மாப்ள. தப்புதான் மாப்ள. ஒரு காலத்துல நான் பொய் சொன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. புதுக்கோட்டை புலிகினி அப்படின்னு எனக்கு பட்ட பேரே இருந்துச்சு. இப்பதான் வயசாயிடுச்சு. நான் என்ன பண்றது சொல்லுங்க மாப்ள. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்டயோ இல்ல ஜெயந்தி கிட்டயோ நீங்க செல்போன்ல தான் பேசணும். இனிமே லேண்ட்லைன்ல பேசினீங்கன்னா நான் லைனை கட் பண்ணிடுவேன். புரியுதா? அங்க என்ன மாப்ள அப்படி ரகசியம் நடக்க போகுது? அந்த கௌசல்யா அப்படி என்ன என்கிட்ட சொல்லிட போறா?
போறா? இங்கே பாருங்க, இப்போ தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வரோம். ஜெயந்தி நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கான், குழந்தை நல்லா வளருதுன்னு டாக்டர் சொன்னாங்க. மசக்க வாந்தி ஒன்றும் எடுக்கலையே மாப்ள? எடுக்கலன்னா குழந்தை பிறக்காத. இல்ல மாப்ள, அதுல ஒரு த்ரில் இருக்காதே. சத்தமா மசக்க வாந்தி எடுத்தா ஆரோக்கியமா புள்ள பிறக்கும். ஃபோனை வைக்கிறீங்களா? மாப்ள 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 போனை வச்சிடாதீங்க. என் பொண்ணு மசக்க வாந்தி எடுக்கிற சத்தம் ஊட்டில இருந்து ஊரை பக்கம் வரைக்கும் கேக்குது. அடடடடா, எவ்வளவு இனிமையான சத்தம். ஃபோனை வைங்க. மாப்ள, கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியலப்பா. போன்ல கூட ஒரு வாரிசு சத்தம் கேட்க முடியலையே. என் பொண்ணு போன்ல எவ்வளவு அழகா வாந்தி எடுத்தா. எப்படியோ என் பொண்ணு வாந்தி எடுத்தா சரிதான். என்னாச்சு? நானும் மாசமாதமா இருக்கேன். எத்தனை மாசம்? அம்மா மாதிரி தான்யா, 5 மாசம். ரொம்ப சந்தோஷம். உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா. ஏங்க, அந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருக்குமா இல்ல நம்மள மாதிரி போய் சொல்றாளா? ஏன் உனக்கே அந்த சந்தேகம்? இல்ல, வயிறு பெருசா இருக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல, அதான் கேட்டேன். அது குழந்தையோட வளர்ச்சி பொறுத்து சில பேருக்கு வயிறு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு டாக்டர் கிட்ட செக் பண்ண கூட்டு போகலாம். நம்மளா? எதுக்கு? எனக்கு ஒன்று தோணுது, நான் அப்புறம் சொல்கிறேன். காஃபி நிறைய போட்டுட்டேன் போல இருக்கே. மீதி என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. யாரா இருக்கும்? சார், கேசவன் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், வாங்க உட்காருங்க. வாங்கம்மா. கேசவன் சார், ஒரே நிமிஷம் வந்து வந்துடுறேன். ஓகே சார். காஃபி எடுத்துக்கோங்க சார். அதுக்குள்ள எப்படி சார் காப்பி போட்டீங்க? நிறையவே போட்டுட்டேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் அத்தையோட கிளைண்ட்டு, அதுக்காக அவங்க இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வரணுமா? ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக எப்போ வேணா வரலாம் இல்லையா? நானும் இவரும் டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடலான்னு இருந்தோம். தமிழரசி மேடம் தான் எங்களை சேர்த்து வச்சாங்க. ஆமாம் சார், அதிலிருந்து நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். தமிழரசி மேடம் ஊரில் இல்லைன்னு தெரியும், அப்புறம் உங்கள் ஒய்ஃபும் ஊரில் இல்லை, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு வரல. சரி, இப்போ எப்படி வந்தீங்க? இல்லை, வீடு கட்டியிருக்கோம் சார். வர வெள்ளிக்கிழமை கிரகப்பிரவேசம். ஓ, கங்க்ராட்ஸ். நீங்கள் அவசியம் வரணும் சார். பத்திரிக்கை கொடுமா. சார் மறந்துடக்கூடாது, அவசியம் வரணும். கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மேடம் ஊரில் இருந்திருந்தா நேரில் வந்து வாழ்த்திருப்பாங்க. அவங்க சார்பா நீங்கள் குடும்பத்தோடு வரணும் சார். கண்டிப்பாக வருவோம் சார். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. என்னாச்சு? என்ன? இல்லை, காப்பி நல்லா இருக்கு சார். நீங்கள் 2 பேருமே போய் சொல்கிறீங்க. எனக்கு கோர்ட்டில் கேஸ் போட தான் தெரியும், கிச்சனில் காஃபி போடலாம் தெரியாது. நாளைக்கு பூஜா வந்துடுவா. நீங்கள் நாளைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காஃபி கிடச்சிருக்கும். பரவாயில்ல சார், கிரகப்பிரவேசத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்துடணும். ஆமாம் சார், நீங்கள் 2 பேர் வந்தாலே தமிழரசி மேடமே நேரில் வந்து வாழ்த்து சொன்ன மாதிரியே இருக்கும் சார். கண்டிப்பாங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார்.
போலாமா? லீலா ம்? பா எங்கே ஆஃபீஸ் கிளம்பிருப்பியோன்னு நினச்சேன். யாருங்க இவங்க? எங்கள் பேர் ஜெயா. எங்கள் கடைக்கு தான் ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் சம்மந்தமாக. பேச்சுவாக்கில் நீ சுந்தரமூர்த்தி கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். ஷாக் ஆகிட்டாங்க. ஏ அவங்களே கேள்வி சொல்லுவாங்க. அதே சுந்தரமூர்த்தி கிட்ட தாங்க நான் கொஞ்ச நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? சுந்தரமூர்த்தி ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. அந்த ஆள் ஒரு சைக்கோ. நீங்க ஒரு சைக்கோ கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் எப்ப யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாதுங்க. என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலைங்க, எச்சரிக்கை பண்றேன். தாங்கிட்ட வேலை பார்க்கறவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டான். அடிமை மாதிரி தாங்க நடத்துவான். நீங்க சொல்றது எல்லாம் நம்பலாமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. ஆனா ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. சுந்தரமூர்த்தி சைக்கோன்னு சொல்ற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? ஒரு தடவை என் வீட்டுக்காரரு என்னை பார்க்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அப்ப நான் சீட்ல இல்ல. ஆனா அவர் என்ன பார்க்கணுன்ற அவசரத்துல அவர் நான் மாடியில இருக்கிறேன்னு நினைச்சு மாடிக்கு போயிருக்காரு. ஆமா, என்ன கூட மாடி பக்கம் போக கூடாது, மாடி பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் என்னாச்சு? அவர் மேல போனதும் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த சுந்தரமூர்த்தி, நீ யாரு, எதுக்காக மாடிக்கு வந்த அப்படின்னு என் புருஷனை அடிச்சிருக்காரு. அடினா அடி சாதாரண அடி இல்லைங்க. என் புருஷனுக்கு முகமெல்லாம் வீங்கி சரியான ரத்த காயங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கொன்னு போட்டு பாருங்க.